செய்தி வெளியீடு எண் 226 நாள் 15/6/2026. செய்தி வெளியீடு: கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் திரு அ. மீனாட்சி சுந்தரம் அவர்களின் அசாத்திய வீரத்தை பாராட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் ரூ. 48 லட்சத்திற்கான காசோலையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் இன்று 15/6/2026 தலைமைச் செயலகத்தில் இந்திய அரசின் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் திரு அ. மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் வெளிப்படுத்திய அசாத்திய வீர தீர செயலை பாராட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். இந்திய இராணுவத்தின் பீரங்கி படைப்பிரிவில் பணியாற்றி வரும் தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தை சேர்ந்த லான்ஸ் நாயக் திரு அ. மீனாட்சி சுந்தரம் அவர்கள் டிசம்பர் 19, 2024 அன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள குல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது பயங்கரவாதிகளின் துப்பாக்கி சூட்டில் முகம் மற்றும் தோள்பட்டையில் பலத்த காயம் அடைந்த நிலையிலும் தனது கடமையிலிருந்து தவறாமல் தொடர்ந்து போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தினார். அவரது அசாத்திய வீர தீர செயலை பாராட்டி இந்தியாவின் 2வது உயரிய அமைதிகால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருதினை மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் கடந்த 8/6/2026 அன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் வழங்கி சிறப்பித்தார். தேசத்தின் பாதுகாப்பிற்காக தனது இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட இந்திய இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் திரு அ. மீனாட்சி சுந்தரம் அவர்களின் நாட்டுப்பற்று, துணிச்சல், கடமை உணர்வு தமிழ் மண்ணிற்கு பெருமை சேர்ப்பதோடு இளம் தலைமுறையினரிடையே வீர உணர்வு மற்றும் தியாக மனப்பான்மையை வளர்த்திடும் வகையில் அமைந்துள்ளது. பல்வேறு வீரதீர செயல்களுக்காக தமிழ்நாட்டை சேர்ந்த பாதுகாப்பு படை வீரர்கள் விருதுகளை பெறுகின்றபோது அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு அவர்கள் பெற்ற விருதுகளுக்கேற்ப ரொக்கப்பரிசு வழங்கி சிறப்பித்து வருகிறது. அவ்வகையில் உயரிய விருதான கீர்த்தி சக்ரா விருது பெற்ற இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் திரு அ. மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி தனது பாராட்டுக்களை தெரிவித்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு மனிதவள மேலாண்மைத்துறை மற்றும் முன்னாள் படைவீரர் நலத்துறை அமைச்சர் திரு த. சரத்குமார், தலைமைச் செயலாளர் முனைவர் மு. சாய்குமார், இ.ஆ.ப. பொதுத்துறை முதன்மை செயலாளர் திருமதி ரீட்டா ஹரிஸ் தக்கர், இ.ஆ.ப.
பொதுத்துறை சிறப்பு செயலாளர் மற்றும் முன்னாள் படைவீரர் நலத்துறை இயக்குனர் திருமதி ஏ சுந்தரவல்லி இ.அ.ப. முன்னாள் படைவீரர் நலத்துறை இணை இயக்குனர் மேஜர் திரு எம். சுரேஷ், இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் திரு அ. மீனாட்சி சுந்தரம் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.